ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இன்றைக்குமே ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் தான்டா. ஆனால் இது ஒன் ஷாட் கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன் ஷாட்டே வராதுடா. அவ்வளோ ஷார்ட்டாக வந்து ஸ்டோரி சொல்லவே எனக்கு தெரியாது. எப்போவுமே ஒன் ஷாட் அப்படி சொல்லி 2 ஷாட் 3 ஷாட் ஏன் 5 ஷாட் வரைக்கும் கூட போயிருக்கு என்னோடய ஸ்டோரி. ஆனால் பரவாயில்ல, அந்த டேரியை வந்து சொல்லிட்டாங்க, அக்கா இதை நீங்கள் ஒன் ஷாட்டாக போட்டாலும் சரி, இல்லை 5 ஷாட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஆனால் ஜி கூப்பிட்டு ஒரு ஸ்டோரி எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பர்த்டே கிடையாது, அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய பர்த்டேக்கு இவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய நேம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னுடைய லிட்டில் ஏஞ்சல், என்னுடைய லிட்டில் சிஸ்டர். இவங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்து பர்த்டே. ஓகேடா, நம்மளுடைய பர்த்டே பேபிக்கு ஒரு விஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியை பற்றி பேசலாம். அவங்களுடைய நேம் நிலா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நிலா. இன்றைக்கி மட்டும் கிடையாது, லைஃப் லாங் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும். லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை வந்து அவங்களே வந்து ஒன்லைனாக வந்து சொல்லிட்டாங்க. டியர், ஒன்லைன் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, நல்ல வேலை. ஏன்னா எல்லாருமே ஒன் ஷாட் போடுங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. எப்படி வந்து எந்த ஸ்டோரியை வச்சு சொல்கிறதே எனக்கு புரியாமல் இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒன்லைன் சொல்லிட்டீங்க, அதை வச்சே அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நான் அப்படியே 5 ஷாட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் 5 ஷாட் வரைக்கும் ரொம்ப கஷ்டம்டா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் ஸ்டோரி சொல்லி முடிச்சிடறேன்டா. ஆன்கோவிங்கில் அந்த மாஃபியா பிரதர் வேறு இருக்குது. அது எப்படி சொல்லி அந்த ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ண போகிறேன்னே தெரியல. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸோ இல்லை 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஸ்டோரி யோசிச்சு எனக்கு டைம் கிடைக்கும் போது ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி ரெடியாக வச்சுக்க முடியும். கடைசி நேரத்தில் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்போவே பாருங்கள், நேற்று ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு முந்தின நாள் ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் இருந்துச்சு, இதுக்கப்புறம் ஆகஸ்ட் 10 கூட ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு பர்த்டே இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒன் ஷாட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட அன்றைக்கின்னு எதனா ஒரு எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து போகிறேன்டா. அதில் கண்டிப்பாக உங்களுடைய நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பேசியாச்சு. நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பெரிய வீட்டை தான் காட்டுறோம். அந்த கேட் கிட்ட ஒரு வாட்ச்மேன் கிடையாது, ஒரு போலீஸ் தான் அங்கே வாட்ச்மேனாக வந்து இருக்கிறாரு. அவங்க அது ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு பேக் சைடில் தான் ஒரு பர்சன் அங்கே இருக்க காமன் சவரில் வந்து ஏறுறாரு. நான் ஏறிட்டேன், நீ வா அப்படி சொல்கிறாரு. இன்னொரு பர்சன் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை. என்னால் ஏற முடியலை, இதுக்கு தான் வளரணுங்கிறது அப்படி சொன்னோன்னே அந்த கீழே நின்றுப்பால அந்த பர்சன் பக்கத்தில் இன்னொருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து சிரிக்கிறாரு. காய், ரொம்ப ஓவராக சிரிக்காத சரியா? ஏய், நான் என்னடா பண்ணுவேன்? உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உன் ஜங்குக்கா தான் உன்னைய கலாய்ச்சிட்ருக்கான், அதனால தான் எனக்கு சிரிப்பு வருது. டே காய், அவனை நான் மட்டும்தான் கலாய்ப்பேன், புரியுதா? நீலாம் கலாய்ச்ச அப்புறம் பாரு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஜங்குக்கே லைட்டாக சிரிப்பு வருது. இப்போ ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னை நீங்கள் 2 பேரும் ரொம்ப கலாய்க்கிறீங்க, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படி சொல்லி போகலான்னு சொல்லி போகிறாரு. ஜிமினா ஜிமினா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. நான் இப்போ ஃபைனை பார்த்தே ஆகணும்டா, ப்ளீஸ் வாடா, நான் உன்னை தூக்கிடுறேன் வா அப்படி சொல்லி கையை கொடுக்குறாரு. இப்போ ஜிமின் மறுபடியும் வந்து, இதை பாரு ஜங்கோக், நீ என்னை ப்ளீஸ் பண்ணுறேன்னா ஓகே, ஆனால் அதை பார்த்து இவன் ஸ்மைல் பண்ணால் அப்புறம் இதெல்லாம் கல்லை தூக்கி உன் மண்டையை உடச்சிடுவேன். சரி சரி ஓகே, ரொம்ப கோவப்படாதவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை மேலே தூக்கிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா அந்த காம்பவுண்ட் சவர் மேலே 3 பேருமே நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டே மச்சா ஜங்கோக், சொல்லுக்காய், இதில் எதிராக உன் ஆளோட ரூமு 2-3 ரூம் இருக்கும் போல இருக்கே. அதாண்டா எனக்கும் தெரியல. சரி, இவ்வளோ நேரம் எப்படி பார்த்துட்டு போவா, உள்ளே போகலாம். உள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. உள்ளே போய் ஒரு ரூமாக திறந்து பார்க்க வேண்டியதான். அப்படியா, இவன் அனுப்பி ஜங்கோக் ஒரு ரூமாக திறந்து பார்க்கட்டும். மறுநாள் இவன் ஸ்டேஷனில் தான் இருப்பான், அதுக்கப்புறம் உயிரோட இருந்தால் நம்ம போய் கூப்பிட்டு வரலாம். ஏய், சண்டை போடாதீங்க, நானே இப்போ ஃபைன் எந்த ரூமில் இருப்பேன், டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நகத்தை கடிச்சிட்டு அங்கே அந்த வீட்டை தான் பார்த்துட்ருக்கிறாரு. வீட்டுக்கு பேக் சைடில் தான் இவங்க காம்பவுண்ட் சோர் மேலே நின்றுட்டுருக்குறாங்க. ஜங்கோக் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் வந்து சீன்றாரு. என்ன ஜிமின், அதை பாரு, அது ஃபயன் மாதிரியே இல்லை அப்படி சொல்லி கையை காட்டுறாரு. இப்போ காய் அப்புறம் ஜங்கோக் 2 பேருமே அங்கே தான் பார்க்குறாங்க. அந்த விண்டோ லாக்கில் இருக்குது, ஆனால் அது வந்து கண்ணாடியான விண்டோவில், அதனால் உள்ளே லைட் போட்டிருக்கனால உள்ளே யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நல்லாவே தெரியுது. அது ஃபயனே தான். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேருமே அந்த அம்மான் சொல்லேருந்து கீழே மெதுவாக குதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜிக்குக்கு 2 பேருமே கீழே வந்துட்டாங்க. இந்த பக்கம் காய் குதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சலசலன்னு சத்தம் வருது. அறிவு கட்டவனே, யாரும் வந்துட போகிறாங்க. சாரிடா மச்சான், இந்த இடத்துல நிறைய ஏழையெல்லாம் இருந்துச்சா, நான் தான் அப்படி சத்தங்கிட்டுருக்கு.
சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த விண்டோக்கு நேராக போய் நின்றுட்டு மேலே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன மச்சான் பார்த்துட்டு இருக்கேன், எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்டா. எப்படி போகிறதுனா இது ஒரு பைப்பு, இதில் ஏறிப்போ. பைப்லையா கீழே விழுந்துட்டேனா அது உன்னோட பிரச்சனை, நீவும் ஆளாக பார்க்க தானே போகிற, நீ தான் விழுந்து வாரி எந்திரிச்சு போகணும். காய் காய் தலை அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஏணி மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து அந்த ஜிமின் வந்து போடுறாரு. என் ஃப்ரெண்டு அவ்வளோ கஷ்டப்பட சொல்கிறியா, அந்த ஏறி கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டுருச்சுன்னா அறிவு இருக்கா காய் உனக்கு. இப்போது சடனாக போய் ஜங்குக்கு போய் ஜிமின் அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாரு. இதனால தான்டா என் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பத்தியா காய், இதுதான் ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அப்போனா நான் ஃப்ரெண்டு அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிற. ஆமாம் நீ இப்போ வந்தவன்டா, ஆனால் இவன் சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கான். எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு எப்போ என்ன தேவை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவன் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். அதான் நல்லா தெரியுமே, இவன் இல்லாமல் நீ தூங்கவே மாட்டேன். ஜங்கு சீக்கிரம் போயிட்டு வா, என்ன வந்துட போகிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ கட் பண்ணோன்னா மெதுவாக அந்த ஏணியில் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த விண்டோக்கிட்டே போயிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. ஒரு பக்கம் ஜிமின், இன்னொரு பக்கம் காய், 2 பேருமே அந்த ஏணியை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த விண்டோவை அப்படியே தட்டுறாரு. யார் அப்படி சொல்லி உள்ளே பயந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அது கன்ஃபார்மே தான், ஃபயனே தான். ஃபயன் நான் தானா யார் அப்படி சொல்லி பயந்துட்டு இந்த பக்கம் வயன் வந்து பார்த்துட்டுருக்கா. ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி ஒரு மாதிரி நிழலாக தெரியுமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் டார்க்காக யாரோ அங்கே நிற்கிற மாதிரி நல்லாவே இங்கே வயனுக்கு தெரியுது. பயந்துட்டு நான் தானா யார், லூஸு, நான் தான் ஜங்குக் அப்படின்னு செம்ம ஃபாஸ்ட்டாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணதில் ஜங்குக் கீழே ஸ்லிப்பாகி விழுந்துருந்துருப்பாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு உயிரே போயிடுச்சு, ஜங்குக் கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளாட்டியுமே அங்கே ஜங்குக் பேலன்ஸ் பண்ணி அந்த விண்டோவில் கை வச்சு அப்படியே விழுகாமல் அப்படியே நின்றுறாரு. ஜங்குக் நான் பயந்துட்டேன், ஏன்னா கீழே விழுந்துருவியான்னு. அது காரணமே நீ தானேடி, இந்த விண்டோவை மெதுவாக ஓப்பன் பண்ண மாட்டியா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுற. இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த, எங்கள் அப்பா எந்திரிச்சு வந்து என்ன ஆகும் தெரியும்ல. உங்கள் அப்பா கிடக்குறான் பூமர். ஜங்குக் எங்கள் அப்பா பற்றி இப்படி பேசாத. சரி ஓகே பேசலை, நீ எதுக்கு 2 டேஸாக காலேஜ் வரல. அதுவும் ஒன்றும் இல்லை ஜங்கு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான். ரெடியாச்சு, ஏதோ ஃபீவராண்ணா. ஆமாம், அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாசமாக ஜங்குக்கு வந்து பையனோட ஃபோரெல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அது வந்து ஹாஸ்பிட்டல் போனால டேப்லெட் போட்டனால இப்போ நார்மலாக இருக்குது. நான் பயந்தே போட்டேன்டி, எங்கே நம்மளுடைய மேட்ரு உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சு உடனே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறணும்னு நினச்சேன் நான். எனக்காவது ஒரு நாள் அது நடக்க தானே போகுது ஜங்குக், அதுக்குள்ளாட்டி நான் இதெல்லாம் பண்ணுறேன்டி. நீ 2 டேஸாக காலேஜ் வரலையா, நான் ரொம்ப பயந்துட்டேன், ஆனால் அதை இது வரைக்கும் வந்திருக்கேன். நீ வந்ததை யாரும் பார்க்கல தான், பேக் சைடு வழியாக வந்தோம். அந்த வழியாக வந்தியா, உங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்க வேண்டாம், இப்படி பயம் இல்லாமல் வந்த. நீ மட்டும் தனியாக வந்தியா, நான் இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன். ஜிமின் அப்புறம் காய் 2 பேருமே இருக்காங்க. அப்படி சொல்லும் போது மேலேருந்து வயன் வந்து அப்படி எட்டி பார்க்குறா. கீழே ஜிமின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காய் 2 பேருமே பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. சரி ஓகே ஜங்கு, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, அப்பா பார்த்தாருன்னா எதனா ப்ராப்ளம் பெருசாகிடும். சரி எப்போ காலேஜ் வருவேன், நான் வர்றதுக்கு இன்னும் 2 டேஸாக தான் ஆகும். என்னடி சொல்லிட்டு இருக்கா, உடம்பு நல்லா ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன, நாளைக்கே நீ காலேஜ் வர. ஜங்கு பிடிவாதான் பிடிக்காத, என் உடம்பு இன்னும் நல்லா ஆகலை, எங்கள் அப்பா என்னை விட மாட்டார், உனக்கு தெரியும்ல. அப்போ நான் இன்னும் 2 டேஸ் ஆகுமா உன்னை பார்க்குறதுக்கு, வேறு வழி இல்லை ஜங்குக். சரி விடு, இன்றைக்கி பார்த்த மாதிரி நாளைக்கு இங்கே வரேன். ஜங்குக் இன்றைக்கே எனக்கு பயமாக இருக்குது, வெளியே வேறு செக்யூரிட்டி இருக்கிறாங்க, பார்த்தாங்கன்னா என்ன ஆகும். ப்ளீஸ் கிளம்பு. என்னடி நீ பார்க்கலாம்னு சொல்லி ஆசையாக வந்தா, நீ என்ன எனக்கு தரத்துறதே இருக்க வயான் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ரூம் டோரை யாரும் வந்து தட்டுறாங்க. பூச்சி அம்மா வந்துட்டாங்க, நீ கிளம்பு ப்ளீஸ். அப்போ நான் எனக்கு ஒரு கிஸ் பண்ணேன். ஜங்குக் என்ன பேசிகிட்டு இருக்க வயான், என்ன பண்ணுற. ஐயோ அம்மா டோர் தட்டிக்கிட்டே இருக்காங்களா, எனக்கு கிஸ் பண்ண, நான் போயிடுறேன். சரி ஓகே நான் கிஸ் பண்ணுறேன், ஆனால் லிப்ஸில் இல்லை, இங்கே தான் பண்ணுவேன். சரி ஓகே அது பண்ணி தொலை. லவ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது, இன்னும் வரைக்கும் ஒரு கிஸ் கூட கிடையாது, அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஜங்குக், அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறா வயன் ஜங்கு கூட சீக்ஸில் போய் அப்படியே கிஸ் பண்ணுறா. இதை நிமிந்து ஜிமின் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது வயன் வந்து ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணுறா அப்படின்ட்டு. ஒரு சடனாக அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஜங்கு போதுமா, கீழே இறங்க சீக்கிரமாக போ, ஃபாஸ்ட்டாக போ அப்படின்னு சைடாக திரும்பி பார்த்துட்டே இருப்பா. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, வயனோட சீக்ஸில் போய் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. இந்த பக்கம் வயன் செம்ம ஷாக்கு, அவள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்க ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கா. எத்தனை நாளைக்கிட்டே நீ ஏமாத்துவேன்,
இதே மாதிரி ஒரு நாளைக்கு இந்த இடத்துல கிஸ் வாங்குறனாலையான்னு மட்டும் பாரு அப்படின்னு பையனை பற்றி கண்ணடிச்சிட்டு அவர் அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கிறாரு. பாய் அப்படி சொல்லி இங்கேருந்து கையார் பாய் கிளம்பு அப்படி சொல்லிட்டு போகிற ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கா. இப்போ அவங்க 3 பேருமே அந்த காம்பவுண்ட்ஸோட ஏறி அந்த பக்கமாக குதிச்சிடுறாங்க. பாடி அப்படி சொல்லிட்டு இப்போ தான் வேகமாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. எவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ரூமில் யார் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா உள்ளே வந்து ரூமெல்லாம் அப்படியே செக் பண்ணுறாங்க. இப்போ போய் அந்த விண்டோ கிட்ட, இந்த விண்டோ ஏன் ஓப்பனாக இருக்குது, அது ஒன்றும் இல்லைம்மா ஒரு மாதிரி குலுக்கமாக இருந்துச்சு, அதனால தான் ஓப்பன் பண்ணேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரிலாம் விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்காத, சேஃப் இல்லை அப்படின்ட்டு. பேருக்கு தான் போலீஸ் குவார்ட்டர்ஸ், பின்னாடி பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, எவ்வளோ திருட உள்ளே வந்தால் கூட தெரியாது, இன்னொரு வாட்டி இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான் உனிய அப்படின்னு அந்த விண்டோவை லாக் பண்ணிவிட்டு படு மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த ரூம் விட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வாயன் அந்த சீக்ஸில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறா. சாரி ஜங்குக், நீ ரொம்ப லவ் பண்ணுறேன், நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நம்ம விதியில் சேரக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. கண்டிப்பாக எங்கள் அப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார், எனக்கு வேறு வழி தெரியல ஜங்குக், சாரி அப்படி சொல்லி இந்த பக்கம் வயன் இன்னமும் கணத்தில் அப்படியே கையை வச்சுட்டு தான் அப்படியே ஜங்குவை பற்றி நினச்சிட்டு இருக்கிறான். இப்போது நம்ம ஜங்கு சைடு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சீக்ஸில் அப்படியே கை வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு. டேய் என்னடா ஆச்சு, உன் ஃபேஸெல்லாம் இவ்வளோ டிஷ்ஷாக இருக்குது, அதோட மச்சான் ஃபர்ஸ்ட் கிஸ்டா அப்படின்னு சொல்லி கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே ரஃப் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அடைச்சி தூ லவ் பண்ணி 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் சீக்ஸில் கிஸ் வாங்கியிருக்கிறாரா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிஸ் தான், அதை வெளியிலே போய் சொல்லிடாத, உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் பாரு, எனக்கு தான் அசிங்கம், உனக்கு தெரியாது போடா. ஜிமினா சொல்லி ஜங்குக், நான் இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, என் பையன் எனக்கு கிஸ் பண்ணியிருக்கா, நானும் அவளோட சீக்ஸில் கிஸ் பண்ணேன் தெரியுமா, எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்டா, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாரு, ஜிமினோட சீக்ஸில் போய் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமினோட கண்ணது அப்படியே டியர்ஸ் வருது. டேய் இப்போ இதுக்குடா இவன் கணத்தில் போய் கிஸ் பண்ணுற, என்ன வாயினை நினச்சி ஜிமினை பிடிச்சி கிஸ் பண்ணுறியா என்ன, காய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இல்லைடா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயனோட சிக்ஸை கிஸ் பண்ணா, இப்போ என்னன்னு சொன்னால் ஜிமினோட சிக்ஸில் கிஸ் பண்ணுற, வயனும் ஜிமினும் ஒன்னாடா, அதிகத்தனமாக பேசிகிட்டு இருக்க நீ, வயன் என்னுடைய லவர், என்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃப்டா, ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது, அவன் என்னுடைய சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்போ கிடையாது, நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஜிமினோட சிக்ஸில் கிஸ் பண்ணியிருக்கேன், இது ஃபர்ஸ்ட் தடவை கிடையாது, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசாத ஜிமீன் சொல்லி ஜங்குக், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, அவன் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இல்லை ஜங்குக், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, நீ சொல்கிற மாதிரி இது எப்போவுமே நமக்குள்ளே நடக்கிறது தானே, இதுதான் என்னுடைய ஜிமீன், பார்த்துக்கோ சரிடா, உடனே ஆரம்பிக்காத, ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு முன்னாடி திரும்பி காய் வந்து நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு இது என்னமோ தப்பாக தெரியுது, இத்தனை நாள் அவருக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி அந்த ஏனியை பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே காய் நிமிந்து பார்க்கல, அவர் ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜிமினோட ஃபேஸ் சடனாக ஒரு மாதிரி சேடாக இருந்திருக்கும், அவரோட ஐஸ்லாம் அப்படியே கலங்கின மாதிரி இருந்திருக்கும், என்னாச்சு அவனுக்கு அப்படி சொல்லி தான் அங்கே காய் நிமிந்து பார்த்துருந்துருப்பாரு. அந்த நேரம் தான் ஜங்குக் வந்து வயனோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜங்குக் ஜிமினோட சீக்ஸில் கிஸ் பண்ணும்போது சடனாக ஜிமினோட கண்ணிலேருந்து டியர்ஸே வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே அங்கே காய் வந்து நோட் பண்ணியிருந்திருப்பாரு. இல்லை ஜங்குக், என்னமோ ஒன்று இருக்குது, அது உனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது, ஒருவேளை ஜிமின் ஜங்குக் லவ் பண்ணுறானா, அது ஜங்குக்கு தெரியலையா, என்னவா இருக்கும், இதை பற்றி நம்ம ஜிமின்ட்டு கேட்கலாமா, கேட்டாலும் அவன் ஒத்துக்க மாட்டான், ஒருவேளை லவ் பண்ணலைன்னா நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோன்னா அவங்க 2 பேரோடைய ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எதனா ப்ராப்ளம் வரும். இல்லை காய், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. இந்த பக்கம் காய்க்கு தான் மண்டை பிச்சுக்குது அப்படியே. இப்போது காய் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, இன்னமும் ஜங்குக் ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே கை போட்ட மாதிரி அப்படியே சைடாக ஹக் பண்ண மாதிரி அப்படி தான் நடந்து வந்துட்டுருக்கிறாரு. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க. இதை எப்படி கட் பண்ணோன்னா, இப்போ ஒரு வாஷ்ரூம்குள்ளே தான் டோரில் சாஞ்சபடி ஜிம்மின் தான் நின்றுட்டுருக்கிறாரு. அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. காய்க்கு கூட தெரியுது ஜங்குக், ஆனால் உனக்கு தெரியல, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன்டா, அது ஏன் உனக்கு தெரியவே மாட்டேங்குது, அதுவும் சரிதான், நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நீ ஃப்ரெண்டாக பார்க்குற, ஆனால் எனக்கு எல்லாமே நீ தான் சொல்லி நான் பார்க்குறேன். நீ ஃபைனல் லவ் பண்ணுன்னு சொல்கிறப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இருந்தாலும் அது உன்னுடைய விருப்பம், எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரி உனக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லைல்ல, உனக்கு வயனை பிடிச்சிருக்கு,
நீயும் வயனை லவ் பண்ணுற, வயனும் நீ லவ் பண்ணுறா. உங்களுக்குள்ளே நான் இதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீ எங்கே போனாலும் என்னை கூடவே சேர்த்து கூட்டு போயிடுற. முக்கியமாக வயனை பார்க்க போகும்போது அதால் நான் எவ்வளோ ஹர்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே இல்லை ஜங்குக். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, என்னால் பார்க்கவே முடியலடா. நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் வேறு ஒருத்தவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக, அதுவும் இன்னைக்கு அவள் உன்னுடைய சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல ஜங்குக். ஏன் ஜங்குக், ஏன் இத்தனை வருஷமாக என் கூட இருக்கிற? நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியலையா? உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னால் பார்க்கவே முடியல ஜங்குக். நீயும் வயனும் க்ளோஸாக இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த டோரில் அப்படி கீழே உட்காந்துடுறாரு. காதல் என்னை பிழிகிறது, கண்ணீர் நதியாய் வழிகிறது, நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. கண்கள் ரெண்டும் மூடும் போதும் நூறு வண்ணம் தோன்றுதே, மீண்டும் கண்கள் பார்க்கும் போது லோகம் சூன்யமானதே. ஓகேடா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். ஜங்குக், ஜிமின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பக்கத்து வீடு. சின்ன வயசுலேருந்து 2 பேருமே ஒன்றா தான் ஸ்கூல் போவாங்க. ஜிமினை அவங்க ஸ்கூலில் இருக்க பசங்களாம் டீஸ் பண்ணுவாங்க. அது ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஜிமினுக்காக அங்கே இருக்க பசங்களை அடித்து கூட போட்டுருவார். அவங்க பேரண்ட்ஸ் எத்தனையோ வாட்டி பிரின்ஸிபல் முன்னாடி கையை கட்டி நின்றுட்டுருக்காங்க. பிரின்ஸிபலும் என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்க அப்பா வந்து, ஜங்குக் என்ன பண்ணுற, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பசங்க கூட சண்டைக்கு போகிற? அப்பா உனக்கு தெரியாதுப்பா, ஜிமினை சும்மா டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் ஏன் முன்னாடி, ஏன் ஜிமினை வந்த மாதிரி டீஸ் பண்ணுறவங்க மூஞ்சி உடச்சிருவேன். நான் இருக்கிற வரைக்கும் எவனுமே என் ஜிமினை டீஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லி பக்கத்தில் நிற்கிற ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சிருந்துருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது அத்தோட முடியல. ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஜிமின் பண்ணி சுற்றிக்கிட்டே இருந்தான். ஜிமின் சொல்லு ஜங்குக், நீ அவனை லவ் பண்ணுறியா? ஜங்குக் என்ன பேசிகிட்டு இருக்க? நான் அவனை அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. அப்போலாம் இன்றைக்கி அவன் செத்தான். ஜங்குக் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடி ஜிமினை ஓடிட்டுருக்காரு. சரியான அடி விழுகுது அந்த பையனுக்கு. விட்டா அவன் செத்தே போயிருப்பான் போல இருக்கு. ஜங்குக் அப்படி சொல்லி இப்போது கையை பிடிச்சி அப்படி ஜிமின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, செத்துற போகிறான் அப்படி சொன்னேன். கையில் வச்சுருக்க அந்த ஸ்டெம்பை அப்படியே கீழே போட்டு, இன்னும் ஒரு வாட்டி என் ஜிமினா விருப்பம் இல்லாமல் எவனாவது அவன் பின்னாடி சுற்றி டார்ச்சர் பண்ணிங்க, நிலைமை இதோட மோசமாக இருக்கும். வா ஜிமினா கிளாஸ் போகலாம் அப்படி சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி இப்போ கிளாஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. இப்போ காய் வந்து, டே உனக்கு இது தேவையா அப்படி சொல்லி கீழே கிடக்கிறவனை பார்த்து, ஏண்டா அவன் ஜங்குக்கோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தெரியும்ல உனக்கு, அப்படியாண்டா சும்மா அவங்ககிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்துட்ருக்க? இதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல, 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை அவன் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, நான் ஜங்குக்கை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் தேவையில்லாம அவன் பின்னாடி சுற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவன் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லி தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். பைத்தியம், அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ தான் பைத்தியம், உனக்கு தான் கண்ணி தெரில. நல்லா பாரு, அவங்க 2 பேரையும் பார்த்தா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒன்றா இவன் எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவான். இவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் இப்படி தான் அடிச்சிருக்கான் அவன். அப்புறம் லவ் இல்லை, வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சொன்னால் என்ன அர்த்தம் இது அப்படின்ட்டு அவன் எழ முடியாமல் எழுந்துச்சு. அவன் பாட்டுக்கு போகிறான். இப்போ காய் தான் என்ன சொல்கிறான், அவன் ஒன்றுமே புரியலையே. ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு போகிற ஜிகுக்க 2 பேரையும் தான் இந்த பக்கம் காய் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. சின்னதாக ஒரு இன்ட்ரென்னு சொல்லிட்டு லாங்காக ஸ்டோரி போகுதில்ல. அவங்க ஜிகுக்கு 2 பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீடு வந்து பக்கத்து வீடு இருக்கும். 2 பேரும் தான் ஸ்கூல் போவாங்க, ஒரே கிளாஸில் தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 11th இருந்து தான் காய் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்திருப்பாரு. அப்பத்துலேருந்து ஜங்குக், ஜிமின் அப்புறம் காய் 3 பேருமே ஒன்றா தான் சுற்றுவாங்க. காலேஜோட 3rd இயர் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. காலேஜ் 2nd இயர் பண்ணும்போதே வயன் 1st இயருக்கு வந்திருப்பான். வயனை பார்த்த உடனே ஜங்குக்கு வயன் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அவருமே போய் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஜங்குக்கு பார்த்தோன்னே வயனுக்குமே பிடிச்சிருந்துருக்கும். அதனால் அவளும் வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பா. இது எல்லாமே ஜிமினோட கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துருந்துருக்கும். ஜிமினோட ஹார்ட்டை எப்படி உடஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும். ஜிமின் சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுறாரு ஒன் சைடாக. ஆனால் அது ஜங்குக்கு தெரியவே தெரியாது. ஜிமின் முன்னாடியே 2 பேரும் இன்னும் கை கொடுத்துட்டு அந்த பீச்சில் நடக்கிறது, பார்க் போகிறது. ஆனால் ஜங்குக் எங்கே போனாலும் காய் எழுத்துட்டு போகிறாரோ இல்லையோ, ஆனால் ஜிமின் இல்லாமல் ஜங்குக் எங்கேயுமே போக மாட்டார். அது இன்னும் ஜிமினுக்கு ஹர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அவர் எத்தனையோ வாட்டி நோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஜங்குக் விடவே மாட்டார். இப்படியே தான் 2 வருஷம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போ நம்ம ப்ரெசென்ட்க்கு வந்துடுவோம். காலேஜில் தான் உட்காந்துட்டு ஜங்குக் வந்து அங்கே என்ட்ரன்ஸே பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா மச்சான் இப்போ வாசலை பார்த்துட்ருக்க
இல்லைடா, வயன்னு சொன்னால் 2 டேஸ் ஆகும்னு. 3 டேஸ் ஆயிடுச்சு, இன்னும் வயன் காலேஜுக்கு வரவே இல்லை. என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை ரொம்ப உடம்பு சரியில்லையோ? இல்லைனா எங்களுடைய லவ் விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? தெரியலடா, போய் பார்த்தா தான் தெரியும். அப்படின்னா ஓகேடா, அன்றைக்கி போன மாதிரி நைட்டு போய் பார்க்கலாமா? ஜங்குக், அது ரிஸ்க் ஆகிடும். இரு, நான் வேணா விசாரிக்கிறேன். எங்கள் அம்மாவோட தம்பி அந்த ஸ்டேஷனில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, எங்கள் மாமா ஒருத்தவங்க, அவங்ககிட்ட விசாரிக்கிறேன் என்னன்ட்டு. அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து அவங்க மாமாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. வயனோட அப்பா வந்து டிஎஸ்பி, ஜிமினோட மாமா வந்து அங்கே எஸ்ஏவாக இருப்பார். இரா, கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் எழுந்திரிச்சு கால் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாரு. தூரத்துலேருந்து ஜங்குக்கு அப்புறம் காய் 2 பேருமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாகவே அங்கே ஜிமின் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ காலையுமே கட் பண்ணிட்டு திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. ஜங்குக் அங்கே ஒரு மதில் சோறு மாதிரி இருக்கும்ல, அதில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. என்ன இருக்கும் நம்ம மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் இறங்குறாரு. பின்னாடியுமே ஜங்குக் இறங்கி வந்துட்டு, என்னாச்சு ஜிமின், எதுவும் ப்ராப்ளமே? என்ன ஃபைனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அது இல்லை ஜங்குக், வேறு என்னடா இப்போ என் ஃபேஸ் இப்படி இருக்குது? ஏதோ ஒரு பிரச்சனை தானே? ஒருவேளை உங்கள் லவ் மேட்ரு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சானே? அது இல்லை ஜங்குக், அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சான். என்ன சொல்கிற? ஆமாடா. எந்த ஊருக்கு? இதை பற்றி வயன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் என்கிட்ட சொல்ல, எந்த ஊர் இதெல்லாம் அட்ரஸ் சொன்னாரா? தெரியலையா, அது ஏதோ சீக்ரெட்டாக அவங்க அப்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரான். அப்போனா வயன் இனிமேல் பார்க்க முடியாதா? ஏன் வயன் என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை? இல்லை, இது உண்மையாக இருக்க சான்ஸே இல்லை. வயன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் வயன் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பா. அப்படி சொல்லிட்டு இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து போகிறாரு. காய் எங்கே போகிறாம தெரியல, பைக் எடு காய் அப்படி சொன்னேன். இப்போ பைக்கை வந்து காய்மே பின்னாடியே காய் அப்புறம் ஜிமின் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த பைக் போய் அந்த வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிது. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை இவ்வளோ தைரியமாக வீட்டு வாசல் முன்னாடி வந்து ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. ஏய், என்னாச்சுப்பா, யார் நீ? இங்கே வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பைக் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்? சார், நான் வந்து வயனை பார்க்கணும். வயனையா? யார்? டிஎஸ்பி சாரோட பொண்ணா? ஆமாம் சார். நீங்கள்? நாங்கள் அவங்க கூட ஒன்றா காலேஜில் படிக்கிறோம். என்னப்பா சொல்கிற? ஒன்றா காலேஜில் படிக்கிறீங்களா? அந்த பொண்ணு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா? ஏன் சார், அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே. சார், நீங்கள் சொல்கிறது ஆமாப்பா, உண்மைதான். இங்கே வேற ஒரு ஃபேமிலி வர போகிறாங்க, அதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார், அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலப்பா, அது ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே, அதனால் அவங்க எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலப்பா. ஓரளவுக்கு ஜங்குக்கு புரியுது. கண்டிப்பாக எங்களுடைய லவ் மேட்ரு தான் தெரிஞ்சிருக்கும். ஃபைன் என்ன பண்ணுவா? ஃபைன் அவங்க அப்பா ரொம்ப அடிச்சிருப்பாரா? இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரா? அவங்க அப்பா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜங்குக்கு என்ன புலம்பிகிட்ருக்க? இல்லை ஜமீன், ஏற்கனவே ஃபைன் சொல்லியிருக்கா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு. இவ்வளோ சீக்கிரட்டாக இங்கேருந்து போயிருந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய லவ் மேட்ரு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஃபைன் என்ன எதனா டார்ச்சர் பண்ணுவாங்களா, அடிப்பாங்களா? என் ஃபைன் என்ன கஷ்டப்படுறான்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜங்குக் புலம்பிகிட்டே இருக்கிறாரு. பைக்கை இங்கேருந்து எடுங்கப்பா, அப்போ லாரி ஒன்று வரும், நீவா வேற ஒரு டிஎஸ்பி ஃபேமிலி இங்கே வராங்க. சாரி சார், ஜங்குக் வா போகலாம். இல்லை, அவள் என்னை விட்டு எப்படி போகலாம்? ஜங்குக் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண. இல்லை ஜிமினா, அவள் என்னை விட்டு எப்படி போகலாம்? ஜங்குக், எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு பைக்கில் ஏறு அப்படி சொல்லி பைக்கை இப்போது ஜிமின் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போது பின்னாடி வந்து ஜங்குக்குமே அப்படியே ஏறிக்கிறாரு. அவர் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஜங்குக் ஃபைனை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருந்திருப்பாரு. அவரால் அதை நம்பவே முடியல. 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அங்கே போய் பார்த்துருந்துருப்பாரு. அப்போது அவ்வளோ நார்மலாக பேசினா அவருடைய ஃபர்ஸ்ட் கேஸ் அது எல்லாமே ஒரு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஜிமினோட ஷோல்டர் அப்படியே சாஞ்சிடறாரு. ஜங்குக் அழுகுறாரு சொல்லிட்டு ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் ஜிமினோட கண்ணுமே அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கும். டே பை டே ஜங்கு கூட நிலமை ரொம்ப மோசமாக தான் போகுது. இருக்க அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, காலேஜுக்கு போகிறது கிடையாது, எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுறது கிடையாது. ஜிமினும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு. ஜிமின்கிட்ட சரி சொல்லிவிட்டு மறுபடியும் போய் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவார். ஜிமினுக்கு ஜங்குக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணனே தெரியல. இப்போ ஒரு நாள் ஜிமின் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு மைண்ட் ஃபுல்லாக ஜங்கு கூட ஞாபகமாக தான் இருக்குது. ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிமின் அவர் வீட்டுக்கு வந்திருப்பார். அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான்? நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, படித்தானா இல்லையா? இல்லைனா எப்பவும் போல் பார்க்கு போயிட்டானா? அந்த நேரம் பார்த்து ஜிமினோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா காய் தான். அப்போ சொல்லு காய். ஜிமின் எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன். ஏன், என்ன விஷயம் காய்? இங்கே ஜங்குக்கு நட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கான் ஜிமின். என்ன சொல்கிற காய்? அப்படி சொல்லிட்டு ஜிமின் உட்காந்து அந்த சேர்லேருந்து வேகமாக எழுந்திருக்கிறாரு. நான் எவ்வளவோ அவனை கூப்பிட்றேன்டா, வரவே மாட்டான். அதே இடத்துல அப்படி விழுந்து கிடக்கான்.
சிங்கமாக இருக்கு, எவ்வளோ பேர் பார்த்துட்டு போகிறாங்க ஜிமின். சரி சரி ஓகே காய், நீ அதே இடத்துல இரு, இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு பைக்கை எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறாரு. போகிறப்பே பார்க்குறாரு ஜங்குக் நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறாரு. அதுவும் அந்த பாருக்கு வெளியே போகிறவங்க வரவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க ஜங்குக்கை. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேகமாக ஓடியாந்து ஜங்குக், ஏய் ஜங்குக் கை தூக்குடா. ஏய் ஜிமின் எப்படிடா, நான் எங்கே போனாலும் என்னை தேடி வந்துடுறேன் பத்தியா காய், இவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீலாம் வெறும் ஃப்ரெண்டு தான்டா எனக்கு. ஆமாடா வெறும் ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ எந்திரிக்கிறியா ப்ளீஸ் ஜங்குக் எந்திரிச்சிடா அப்படி சொல்லிட்டு அங்கே காய்க்கு அழுகையே வந்துடுது. ஆஹா நான் வரமாட்டேன், வீட்டுக்கு போனால் என் அப்போ திட்டிக்கிட்டே இருக்காண்டா, படின்னு சாவடிக்கிறான்டா, என்னால் படிக்கவே முடியலடா, என் மைண்ட் ஃபுல்லாக வயன் மட்டும்தாண்டா இருக்கா. அவன் ஏன் என்கிட்ட சொல்லாமே போயிட்டா, அவள் இப்போ எப்படி இருப்பா, அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. என்னை இப்படியே விட்டுருங்களா மச்சான், நான் அப்படியே செத்துடுறேன்டா அப்படி சொல்லும் போதே உங்கி பலார்னு சீக்ஸில் ஜிமின் வந்து அடிச்சிடாரு. ஏய் ஜிமின், ஏய் ஜிமினா எதுக்குடா என்னை அடித்த, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சிடும், இல்லை நானே அடித்து சாவடிச்சிடும் உனைய, எந்திரா அப்படி சொல்லி ஜிமின் கத்துனோன்னே ஜங்குக் அப்படியே மெதுவாக ஒரு பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் காய் அப்படி சொல்லி பேலன்ஸ் பண்ணி கையை பிடிச்சி அப்படியே எந்திரிக்கிறாரு. இப்போ அப்படியே பைக்கில் தான் பைக்கை ஜிமின் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, பின்னாடி ஜங்குக், அதுக்கு பின்னாடி காய். ஜிமினா என்னை எங்கேனா கூட்டு போடா, வீட்டுக்கு மட்டும் கூட்டு போகாதடா, என் அப்போ ரொம்ப கேள்வி கேட்குறான்டா, வர்ற ஆத்திரத்துக்கு எப்போனா நான் அடிச்சிடுவேன் போல இருக்கு, என்னை வீட்டுக்கு கூட்டு போகாத ஜிமின் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட வீட்டு முன்னாடியும் பைக் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போது ஜிமின் அப்புறம் காய் 2 பேருமே சேர்ந்து ஜங்குக்கை அப்படியே உள்ளே கூட்டு போகிறாங்க. அப்பவும் புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கிறாரு. வீட்டு உள்ளே போனோன்னே ஒரு கிளாஸான பொருள் அவங்க கால் முன்னாடி வந்து உடையுது. ஜிமின் அப்புறம் காய் 2 பேருமே பயந்துடுறாங்க. அங்கிள் என்ன பண்ணுறீங்க, இவனால் என்னுடைய மௌன மரியாதைக்கு எல்லாமே போயிடுச்சு, இத்தனை நாள் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா குடிச்சுன்னு நடு ரோட்டில் விழுந்து கிடக்கான். எத்தனை பேர் கால் பண்ணி நீ கேட்குறாங்க தெரியுமா, சிங்கமாக இருக்குது எனக்கு, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், என்னுடைய பையன் நடு ரோட்டில் குடிச்சிட்டு என்னடா அவனுக்கு நான் குறை வச்சேன், அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதனால தான் இவன் நீ எவ்வளோ அசிங்கப்படுத்துறானா, வெளியே தலை காட்ட முடியல என்னால். இவனா பிஸ்னஸ் மீட்டிங் போனால் கூட என்ன உன் பையனை அடிக்கடி பார் பக்கம் பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறானுங்க. அது பத்தாதுன்னு இன்றைக்கி நடு ரோட்டில் விழுந்து கிடந்திருக்கான் இவன். அவனை போய் நீங்கள் தூக்கிட்டு வேற வரீங்களா, அங்கே விட்டுற வேண்டிய தானே, அப்படி தொலைஞ்சிருப்பான். அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படி பேசவே மாட்டீங்களே அங்கிள், அவன் நம்ம ஜங்குக். இந்த பார் ஜிமின், இவன் மூஞ்சியே நான் பார்க்கக்கூடாது, இவனை எங்கேயாவது நீ கூட்டு போயிரு, இல்லையா எங்கே வந்து தூக்கிட்டு வந்து அங்கேயே போய் போட்டுரு, இவன் இனிமேல் இந்த மாதிரி இருந்தானா இந்த வீட்டுக்குள்ளே இவன் வரக்கூடாது. அங்கிள் இதுக்கு மேலே அவன் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரமாட்டான் அங்கிள், அதுக்கு நான் பொறுப்பு அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஜங்குக் அதே இடத்துல அப்படியே ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டாரு. வாமிட் பண்ணது பத்தாமல் அதே இடத்துல அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஜங்குக் பத்தியா அவன் நிலமையை பற்றியா, அங்கே வேலை செய்கிற மேட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அப்பா சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு சொல்லப்போனால் ஜங்குக் பண்ணுற விஷயம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்பா அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. ஜிமினா அப்படி சொல்லி அப்போ கூட ஜிமினோட நேம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமின் அப்புறம் காய் 2 பேருமே சேர்ந்து ஜங்குக் அங்கே வந்து தூக்குறாங்க. அங்கே இருக்க மேட்டை சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கை தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறாங்க. நேராக இப்போ வாஷ்ரூம்குள்ளே தான் டேடி பார்த்து அப்படி சொல்லி, ஏன்னா ஜங்குக் அப்படியே கீழே விழுகிறாரு. காய் நான் சொல்லி ஜிமின், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், உன்னோடைய பைக்கும் ஜங்குக்கோட பைக்கும் அங்கே பாரில் தான் இருக்குது, நீ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடு, உங்கள் அப்பா வேறு ரொம்ப கோவப்படுவார்ல. இல்லைடா இவன் இருக்க நிலமையில நான் பார்த்துக்கிறேன், நான் நைட் ஃபுல்லாக ஜங்கு கூட இருக்கிறேன், எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல, சரிடா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு காய் எங்கேருந்து போயிடுறாரு. ஏய் மச்சா காய் எங்கே போகிற, நானும் வரேன்டா அப்படி சொல்லிட்டு காய் பின்னாடியே போகலாம் சொல்லி போகிறாரு. ஜங்குக் எங்கே போகிற, ஜெமினா நான் காய் கூட போகிறேன், என்னுடைய பைக்கை நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன், உனக்கு தெரியும்ல என் பைக்குனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு, அது யாருன்னா தூக்கிட்டு போகிறாங்க, இந்த அளவுக்கு அது உனக்கு ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் காய் பார்த்துப்பான். இங்கே பாரு உடம்பு ஃபுல்லாக உன்னுடைய ட்ரெஸ் ஃபுல்லாக வாமிட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு அது வாஷ் பண்ண. ஆமல்ல பேட் ஸ்மெல் அடிக்குது சி அப்படி சொல்லிட்டு அவரே இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் மறுபடியும் அப்படியே ஸ்லிப் ஆகுறாரு. கீழே விழக்கூடாதுன்னு ஜங்குக்கே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஒரு பைப்பை வந்து பிடிக்கிறாரு. அது ஷவர் ஆன் பண்ணுற பைப், அது அப்படியே ஓப்பன் ஆகிடுது. ஐயோ மழை பெய்யுது, ஜெமினா மழை பெய்யுதுடா. இது மழையா, நீ தான் ஷவரை ஓப்பன் பண்ணியிருக்க,
அதுவும் நல்லதுக்கு தான். இங்கே வா, இங்கே வந்து நில்லு அப்படி சொல்லி இப்போ ஜங்குக்கை பிடிச்சி அந்த ஷவர் கீழே நிப்பாட்டுறாரு. ஜிமினா என்ன பண்ணுற? உன் உடம்பு ஃபுல்லாக வாமிட்டாக இருக்குது, அதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? இதோ பாரு, உன் மேலே கூட இருக்குது, இங்கே வா இங்கே வா அப்படி சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி எடுத்து ஷவர் கீழே நிப்பாட்டாரு. என்ன பண்ணுற ஜங்குக்? ஃபுல்லாக நினச்சிட்டேன்டா, தள்ளு, என்னை விடு. இல்லை, உன்னை விட மாட்டேன், உன்னை நான் எப்போவுமே விட மாட்டேன் அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. இப்போது அவருடைய ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து ஜிமினோட நெக்க கிட்ட அப்படியே வச்சுறாரு. ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி சைடாக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா ஜங்குக்கு அப்படியே சைடாக தான் ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. அவருடைய ஹெட் எடுத்து அந்த ஜிமினோட நெக் கிட்ட வச்சுட்டாரு. அவருடைய மூச்சு காற்று இப்போது ஜிமினோட நெக் கிட்ட படுது. மேலேருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது ஷவர்லேருந்து. இந்த பக்கம் ஜங்குக்கோட சூடான மூச்சு காற்று ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஷர்ட்லெஸ்ஸாக வேறு இருக்கிறாரு ஜங்குக். இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, ஜங்குக் இதை பாரு வா, ஃபுல்லாக சுத்தமாயிடுச்சு, நம்ம போகலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இப்படியே நிற்கலாமா? அறிக்கடுத்தரமாக பேசாத ஜங்குக், ரொம்ப நேரமாக நீ தண்ணி கீழே தான் நிற்கிறேன், வா நம்ம போகலாம் அப்படின்னு இப்போ ஜிமின் போகலாம் சொல்லி போகிறாரு. ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, ஏய் ஃபயன், மறுபடியும் நீ ஏன்டி விட்டு போகிற? ப்ளீஸ் டி, என்னை விட்டு போகாதடி ஃபயன் அப்படிங்கிறாரு. இப்போது ஜிமின் அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அந்த வாலில் சாஞ்சபடி அவருடைய ஐஸை லைட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அவர் மேலே இன்னமும் அந்த தண்ணி வந்து அப்படி கொட்டிகிட்டே இருக்குது. ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் ஜங்குக்கை பார்க்குறாரு. ப்ளீஸ் டி, என்னை விட்டு போகாதடி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இது வரைக்கும் எங்கள் அப்பா என்னை திட்டினதே இல்லை, ஆனால் இந்த 1 மந்த்தாக எங்கள் அப்பா என்னை திட்டுறாரு. இப்போ கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலாக செத்துட்டா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாருடி. நானும் செத்துடலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லைடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய ஐஸ்லாம் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. இப்போது ஜிமின் வந்து ஜங்கு கூட சீக்ஸை 2 பக்கமாக அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏண்டா ஏன் அப்படி என்னை பார்க்குற அப்படி சொல்லி ஜங்கு கேட்கும் போது இப்போ ஜிமின் போய் ஜங்குக்கை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஒரு கண்ணது அப்படியே டியர்ஸ் வருது. அழுதுகிட்டே தான் ஜங்குக்கை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்குமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் கொஞ்சம் சாஃப்டாக தான் கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஜங்குக் ரொம்ப ஃபோர்ஸாக அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போது சடனாக ஜிமினை வால் பக்கமாக அப்படியே சாய்ச்சிட்டு இன்னும் அதிகமாக ஃபோர்ஸாக தான் வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட ஹேண்ட் ஜிமினோட பாடிலாம் அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜிமின் எதுவுமே பண்ணல, வாலில் சாஞ்ச மாதிரி அப்படியே தான் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ ஜங்குக் ஜிமினோட நெக் அப்படி சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிமினோட ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. ஜிமின் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. சாரி ஜங்குக், உன்னை நான் ஏமாத்துறேன், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பயன், அப்படியாவது நீ என்னை டச் பண்ணுறியே அப்படின்ட்டு மறுபடியும் அவரோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. ஜிமினோட பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திருப்பார்ல, ட்ரிங்க்ஸ் மட்டும் கிடையாது, அவர் வந்து ட்ரக்ஸ் மாதிரி ஏதோ எடுத்துருக்கிறாரு. அதனால தான் இந்த அளவுக்கு போதையாக இருக்குது அவருக்கு. இப்போது ஜங்குக் அப்படி ஸ்லிப் ஆகுறாரு, கீழே உழுலாம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கை விழ விடாமல் அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறாரு ஹக் பண்ண மாதிரி. ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. என்னென்னா ஜங்குக் ஜிமினோட செஸ்டெல்லாம் அப்படியே பைட் பண்ணுறாரு. ரொம்ப பெயினாக இருக்குது ஜிமினுக்கு. ஜிமினோட பாடிலாம் அங்கங்கே ரெட்டிஷாக இருக்குது. இப்போ ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வரைக்குமே போயிட்டாரு. அப்படியே கீழே பாட்டம் ட்ரெஸ்ஸையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. ஜிமினோட ப்ரைவேட் பார்ட்டெல்லாம் அப்படியே சக் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பாடிலாம் ஒரு மாதிரி அப்படியே லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கோட ஹேரை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஜங்குக் ஜிமின் அப்படியே தூக்கி அங்கே இருக்க ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது, அதை அப்படியே உட்கார வைக்கிறாரு. அப்படியே இன்சர்ட்டும் பண்ணிட்டாரு. ஜங்குக்கா அப்படி சொல்லி பெயினில் ஜிமின் ஜங்குக் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே தெரியல, கொஞ்சம் ரக்கடாகவே ஜிமின் கிட்ட வந்து நடந்துக்கிறாரு. ஒவ்வொரு புஷ்மே ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு பெயினை கொடுக்குது. ஜிமின் ஒரு லிப்ஸை அப்படியே பைட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை இன்னும் கொஞ்சம் டைட்டாக தான் ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப லாங்காகவே போகுது அவங்களுடைய மேக் அவுட், அதுவும் வாஷ்ரூமில். இப்போ அப்படியே கட் பண்ணனா பெட்டில் தான் ஜங்குக் அப்படின்னு அங்கே ஜிமின் மூன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இன்னமும் அவங்களுக்குள்ள மேக் அவுட் போயிட்டுருக்கு. அதுவும் ரொம்ப ஹாட்டாக. சொல்லப்போனால் ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. ஒரு பாடியெலாம் அவ்வளோ ஒரு ரெட்டிஷாக இருக்குது. அங்கங்கே பைட் மார்க்ஸு. ஒரு வழியாக ஜங்குக் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது ஜிமின் மேலே அப்படியே படுத்துறாரு. ஐ லவ் யூ வயன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், ஜிமினுக்கு கலந்து அப்படியே டீயர்ஸ் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவர் ஜங்குக் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துலையே ஜங்குக்கை படுக்க வச்சுட்டு
அவருக்கு அவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு விடுறாரு. இப்போ கூட ஜங்குக் ஃபயன் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வயன் சொல்ல சொல்ல இங்கே ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. இப்போது அவருமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபோரெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, சாரி ஜங்குக், உன்னை நான் ஏமாத்திருக்கேன். நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. இதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நீ எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டேன். எனக்கு இது மட்டும் போதும், லைஃப் லாங் இதை மட்டுமே நினச்சிட்டு லைஃப் லாங் நான் வாழ்ந்துருவேண்டா. இதுக்கு மேலே நீ இப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய ஜங்குக் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ நடு ரோட்டில் விழுந்து கண்டப்போ எனக்கு இப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு தடவை கூட உங்களை உன்னை திட்டினதே கிடையாது. ஆனால் அந்த 1 மந்தாக உன்னை அப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட்டாக நீ செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாரு. இல்லை, இதுக்கு மேலே ஜங்குக் இப்படி இருக்கவே கூடாது. என்ன பண்ண சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை அப்படியே கட் பண்ணனா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ரொம்ப நேரம் ரிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி மொபைல் எடுக்கிறாரு. அவருக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்குது. மொபைல் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு, ஹலோ நீ ஜங்குக் எங்கே இருக்க? ஏய் காய், இப்போ எதுக்கு மார்னிங்கே கால் பண்ணி கத்திட்டு இருக்க? மார்னிங்காடா இது, ஆஃப்டர்நூன் ஆகுது, இன்னும் நீ எந்திரிக்கலையா? நீ தடிச்ச போதை என்ன தெரியலையா உனக்கு? டே, இப்போ எதுக்குடா கத்திட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. இன்றைக்கி எக்ஸாம் தெரியும்ல? தெரியும்டா, எனக்கு அதிலலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை காய். நான் உன்னையை பற்றி பேசலடா, நான் ஜிம்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஜிம்மினை பற்றியா? ஏன் என்னாச்சு? அவன் எக்ஸாம் எழுதவே இல்லை. என்ன சொல்கிற? ஏன் எக்ஸாம் எழுதலை? அவன் இப்போ எங்கே இருக்கான் தெரியுமா? எங்கே இருக்கான்? பாரில் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் ஜங்குக், அதே பார் தான், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவல அதே பிளேஸில் தான் இருக்கான். நாளைக்கு எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டான், வர மாட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமின் தான் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜிமின் சொன்னால் கேள்றா. ஓகாய், நீ எதுக்கு இங்கே இருக்க? நீ போய் உன் ஸ்டடியை போய் பார்ப்போ. ஏன்னா அப்படி சாவடிக்கிறீங்க? நேற்று என்னடானா அவன் பிடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்துக்கான். இது வரைக்கும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை. இன்றைக்கி புதுசாக நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க, அதுவும் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிவிட்டு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல காய், இதுக்கு மேலே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை எடுத்து ஒரு மவுத்துக்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ஜங்குக் வந்து அந்த கிளாஸை தள்ளிவிட்டு உங்க பலார்னு ஜிமீனுக்கு சீக்ஸ்லேயே விழுகுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமீன்? ஏன் உனக்கு தெரியலையா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அப்படின்னு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் எடுத்து ட்ரிங்க்ஸை ஊற்றுறாரு. இப்போது அந்த கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமீன்? உனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுல்ல? பிடிக்காது தான், ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு. கையை அடிச்சு ஜங்குக், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணோம். இப்படி என்னடா ஆச்சு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுற அளவுக்கு? அதையா நான் உன்கிட்ட சொல்லணும்? டீ, நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. அப்படியா? இந்த 1 மந்த்தாக அப்படி தெரியலையே. என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமீன்? நான் ஃபைனோட நினப்பில் இந்த மாதிரிலாம் இருந்துட்டேன்டா. அதுக்குன்னு நீ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா? ஆமாம், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜங்குக்கை குடிச்சிட்டு நான் ரோட்டில் விழுந்து கிடக்கும் போது நான் ட்ரிங்க்ஸ் பண்ண என்ன தப்பு இருக்குது அப்படி சொன்னேன். இப்போது ஜங்குக்கு திரும்பி காயை பார்க்குறாரு. ஆமாங்கிற மாதிரி காய் வந்து தலையாட்டுறாரு. ஏன்னா எல்லாத்தையும் தான் ஜங்குக்கு மறந்துட்டாரு. அவன் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணல, இப்போ வர வர ட்ரக்ஸ் கூட எடுக்கிறான் போல இருக்குது. ஏன்னா ஜிமீன், வேற யார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசிட்டா முன்னாடி தான் நினைக்கிறேன். உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல ஜங்குக். நீ என்னுடைய பழைய ஜங்குக்க மாதிரியே இல்லை. நீ ரொம்ப மாறிட்ட. நீ போன வயனை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்க, ஆனால் எங்களை பற்றி நீ யோசிக்கல. அங்கிள் உன்னை பார்த்து அந்த மாதிரி பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ என்னென்னு சொன்னால் செத்துடுவேங்கிற, அங்கிள் என்னென்னு சொன்னால் செத்துட்டோன்னு சொல்கிறாரு. அப்போது எனக்கு பெயினாக இருக்காதா? அதனால தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன். கையேடு. வேணா ஜிமீன், இந்த மாதிரி பண்ணாத. எனக்கு தெரியும் நீ வேணும்னே தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், நான் வேணும்னே தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே விடு, இதுக்கு மேலே நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். அதை நான் நம்பணுமா? மார்னிங் ஆனால் அப்படி சொல்வேன், ஈவினிங் ஆனால் ரோட்டில் விழுந்து கிடப்பேன். சரி ஓகே, உன்னை நான் எப்படி நம்ப வைக்கிறது? என் மேலே ப்ராமிஸ் பண்ண. இனிமே நீ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் எடுக்க மாட்டேன்னு என் மேலே ப்ராமிஸ் பண்ண. ஜிமீன், என் மேலே ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை நான் ஸ்டாப் பண்ணுவேன். இதை நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஜிமீன், உன்னை அடிச்சிருவேன். நீ எனக்கு எவ்வளோ அடித்தாலும் சரி, நீ இதை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நான் இதை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே பாட்டில் இருக்குது, அதை எடுத்து அப்படி ராவாகவே குடிச்சிடுறாரு. ஜிமீன் அப்படி சொல்லி அந்த பாட்டிலை பிடிங்க அப்படி தூக்கி அடிக்கிறாரு. சரி ஓகே, உன் மேலே ப்ராமிஸ், இனிமே நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன், போதுமா? இப்போ ஜிமீன் ஜங்குவை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமீனோட கண்ணெல்லாம் அவ்வளோ ரெடிஷாக இருக்குது. இப்படிலாம் பண்ணாத ஜிமீன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு போய் ஜிமீன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமீனுக்கு ரொம்ப போதை ஆகிப்போச்சு. ஜங்குக்கா அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா இப்போ பைக்கை ஜங்குக்கு வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஜிமீன் இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி காய் இருக்கிறாரு. என்ன கொடுமை இது! நேற்று ஈவினிங் தான் இப்படி போனோம், இன்றைக்கி என்னடா இப்படி போகிறோம்? இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் காயோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது. இப்படியே தான் அந்த காலேஜ் ஃபைனல் இயருமே முடியுது.
ஜங்குக் வந்து சொல்லப்போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இல்லை, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அவர் டோட்டலாக மாறிட்டார், ரூட் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். யார்கிட்டயும் அதிகமாக ஸ்மைல் பண்ணி பேசுகிறதே கிடையாது. ஜிமினும் ஒரு மாதிரி எப்படி சைலண்ட் ஆகிட்டாரு. இவனுங்களுக்கு மத்தியில் அப்படிங்கிற மாதிரி தான் காயோட மைண்ட் வைஸாக இருக்குது. ஏன்னா ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான். இப்போ ஜங்குக் அவருடைய ஸ்டடி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவருடைய ஆஃபீஸை அவர் தான் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ரூடான சிஓன்னு சொல்லலாம். அவங்க அப்பாவுக்கு ஹாப்பி தான், ஏன்னா பையன் நல்லபடியாக படிச்சுட்டு அவர் பிஸ்னஸை வந்து அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படின்னு. இந்த பக்கம் ஜிமினும் அப்படி தான் அவருடைய ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கூடயே அவங்க ஆஃபீஸ்க்குமே போக ஆரம்பிச்சிட்டாரு. காய் இப்போ ஜங்கு கூட பிஏவை தான் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா ஜங்குக்கை சமாளிக்கணும்னு சொன்னால் தனி திறமை வேணும். அது இப்போது வர வர காய் நல்லாவே கற்றுக்கிட்டாரு. அதனால் வேறு யாருமே செட் ஆக மாட்டாங்க, காய் மட்டும்தான் ஜங்குக்கு பிஏவாக செட் ஆவார். இப்படியே தான் இயர்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். ஒன் டே ஜங்குக் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வராரு. ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருந்துப்பார். அப்படியே ஸ்டாப் ஆகி, என்ன விஷயம்? உனக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜங்குக் லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, யார் இது? இந்த வண்டி அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இதனால் தப்பு எங்கே நடக்குது சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் தப்பு இங்கே தான் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியுதுல்ல, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க? அதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதில்ல, ஆஃபீஸை நல்லா தானே ரன் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்ன உங்களுக்கு வேணும்? அதுக்குன்னு கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருந்துருவியா? அதெல்லாம் முடியாது, நீ மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறாரு. உனக்கு வேறு சாய்ஸே இல்லை, நீ இந்த மேரேஜ் பண்ணிக்க தான் வேணும். இந்த 2 டேஸில் மேரேஜ் ரெடியாக இருந்துக்கும். நான் ஒத்துக்காமல் என்னுடைய மேரேஜ் எப்படி நடக்கும்? இதை பாருங்கள், நான் தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு இந்த மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இந்த பிஸ்னஸ் போதும். இப்போ தான் சொன்னேன் ஜங்குக், உனக்கு ஒரு வழியே இல்லைடா. ஏன்னா நீ சொன்ன பற்றியா, இந்த பிஸ்னஸ், இந்த ஆஃபீஸ், இந்த வீடு, என் பேரில் இருக்க சொத்து எல்லாமே நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பற்றியா அவங்க பேரில் தான் இருக்குது. இது செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? யார் என்னன்னு தெரியாமல் யார்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அவங்க பேரில் எழுதி வச்சுக்க? யாரடா கேட்கணும்? இது நான் சம்பாரிச்சது. என் பிள்ளை என் பேச்சு கேட்கலன்னா நான் இப்படி தான் முடிவெடுப்பேன். இந்த பாரு ஜங்குக், உனக்கு ஒரு வழியே இல்லை. எனக்கு தெரியும் இந்த பிஸ்னஸ் அப்படின்னா உனக்கு பைத்தியம் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன தெரியுமா பழக்கம்? இதெல்லாம் ஒன்றா அடிக்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கடைசியாக உனக்கு இந்த பிஸ்னஸ் பைத்தியம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்காவது நீ மேரேஜ் பண்ணுவடா. ரெடியாக இருந்துக்கும். இன்னும் 2 டேஸில் உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் அப்படின்னு ஒரு அப்பா ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கு பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ நேராக ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஜிமினா என்னாச்சுப்பா? எதுவும் பிரச்சனையா என்ன? ஆண்டி, ஜிமினுங்க மேலே ரூமில் தான் இருக்கான். ஜிமின் அப்படி சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டெப் சரி ரூம் கிட்ட தான் போகிறாரு. ஜங்குக் அந்த ரூம் கிட்டே போகிறதுக்கும் அந்த நேரம் ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்குது. என்னாச்சு ஜங்குக், இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஆஃபீஸ்லேருந்து வந்து அப்படியே வந்திருக்க, என்னாச்சுடா? இது ப்ராப்ளமா என்ன? பெரிய ப்ராப்ளம் ஜிமினா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு போய் ஜிமினோட பேட்டில் உட்காந்துட்டு, உன்னால் மட்டும்தான் முடியும், ப்ளீஸ் இதுலேருந்து நீ எப்படியாவது காப்பாற்று. என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். மறுபடியும் எங்கள் அப்பா மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாடா, உனக்கு தெரியும்ல. நான் இன்னமும் வைனோட நினப்பில் தான் இருக்கேன். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு வைன் என்னை தேடி வருவாடா. அதுக்குள்ளே இந்த அப்பா மேரேஜ் அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி பக்காவாக பிளான் பண்ணிட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா ஜிமீன், இது ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அவனும் நேமில் எழுதி வச்சுருக்கிறாராம். யாருன்னு சொல்லி கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னும் 2 டேஸில் மேரேஜ் ஆச்சு ஜிமீன். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ ஜிமீன் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, அங்கிள் யோசிக்கிறதும் சரிதானே, என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமீன்? அப்போ வயன் ஒன்று விட்டு போய் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னமும் வருவான்னு சொல்லி நம்பிட்டு இருக்கியா? எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜிமீன், கண்டிப்பாக என் வயன் என்னை தேடி வருவான்ட்டு. ப்ளீஸ் ஜிமீன், நீ தான் இதெல்லாம் பண்ணணும். தயவுசெய்து இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுறா. ஃபைனோட நினப்புலேருந்து வெளியே வரணும் தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் நீ பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். உனக்காக நான் அதுவும் விட்டுட்டேன். அந்த பெயினை மறக்கிறதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பக்கமாக போயிட்டேன். இப்போது அதுவும் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் எப்படி ஜிமீன்? இதை பார் ஜிமீன் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் பக்கமாக திரும்பி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் நீ சொன்னால் அப்பா கேட்பாரு, எப்படியாவது அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணு. சத்தியமாக என்னால் முடியாதுடா. இன்னமும் என் மனசு ஃபுல்லாக ஃபைன் மட்டும்தான் இருக்கான். அப்படி சொல்லும் போது ஜிமீன் ஜங்குக்கு மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்னடா அப்படி பார்த்துட்ருக்க? ப்ளீஸ் ஜிமீன் எதனா பண்ணு. அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இப்போ ஜங்குக்கு போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிமினானா ஜிமினா தான், என்னுடைய மனசை உன்னால் மட்டும்தானே புரிஞ்சுக்க முடியும். எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, இப்படி இந்த மேரேஜை நீ ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் அந்த ரூம் மட்டுமே வெளியே போகிறாரு. இந்த பக்கம் ஜிமீன்
பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா 2 டேஸ் கழிச்சு தான் காய் சொல்லி ஜங்குக், ஜிமினுங்க, அவனை தானே நானும் தேடுறேன், ரொம்ப நேரமாக காணும், எங்கே போயிட்டான் அவன்? ஒருவேளை மேரேஜை ஸ்டாப் பண்ண ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறானா? என்ன விஷயத்துக்கு ஜங்குக்? இல்லை, அவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன், எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணு. எப்படியும் ஜிமீன் அதுக்கு தான் எங்கன்னா வெளியே போயிருப்பான். ஏண்டா இன்னும் நீ நம்பிட்டு இருக்கியாண்ணா இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகும்னு? எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லைடா. எனக்கு என் ஜிமீன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அந்த மேரேஜை அவன் ஸ்டாப் பண்ணிவிடுவான். இப்போ காய் மனசுக்குள்ளே, எனக்கு நம்பிக்கை இல்லைடா, கண்டிப்பாக அந்த மேரேஜ் நடக்க தான் போகுது, ஆனால் நான் வெளியே சொல்ல மாட்டேன், இது உன் காதல் வந்து தர்மடி விழுகும் எனக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் காய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா காய் தான் நின்று ஆப்போசிட்டில் பார்த்துட்டே இருக்கிறாரு. ரொம்ப ஷாக்காக இருக்கிறாரு காய். இப்போ நம்ம அப்படியே ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் ஜிமினோட கையை பிடிச்சி ரிங் போட்டுட்ருக்கிறாரு. ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு கோவம் தெரியுது. ஜிமினால் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஜிமினுக்கு, ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே ஹெட்டை கீழே வச்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஜங்குக் ரிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஜிமின் திரும்பி ஜங்குக்கோட அப்பாவை தான் பார்க்குறாரு. அவங்க அப்பா இப்போது ரிங் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இப்போது ரிங்கை எடுத்து ஜங்குக்கு வந்து போட்டு விட்றாரு. ஜங்குக் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஜிமின் திரும்பி அவங்க அப்பாவை பார்த்ததும் அவங்க அப்பா ரிங் போடுன்னு சொன்னதும் இங்கே ஜிமின் தலையாட்டிட்டு ரிங் எடுத்து ஜங்குக்கு போட்டு விட்டதும் எல்லாத்தையுமே ஜங்குக் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. பிச்சை கண்ணு எடுக்காமல் ஜிமின் அப்படி பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் நிமிந்து கூட ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. இப்போ அப்படி கட் பண்ணோன்னா ஜங்குக்கோட ரூமில் தான் ஜங்குக் அவ்வளோ கோவமாக பெட்டில் உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போது அவர் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் தான் உள்ளே வராரு. ஜங்குக் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஜிமினை அப்படி பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ஜிமின் ஜங்குக் முன்னாடி வந்துட்டு ஜங்குக் அப்படி சொன்னோன்னே ஜங்குக் சடனாக அப்படி எந்திரிக்கிறாரு. ஜிமின் பயந்துட்டாரு, ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி போயிட்டாரு. இப்போ ஜங்குக் அந்த ரூம் விட்டு வெளியே போகலாம் சொல்லி போகிறாரு. ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜங்குக்கா அப்படின்னு சொன்னால் தான் ஜங்குக் அப்படி திரும்பி ஒரு விரலை நீட்டி கொன்றுவேன் வாய மூடு அப்படின்னு அந்த ரூம் டோரை பட்டார்னு சாத்திட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகிறாரு. ஜிமினோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இப்போது அவருடைய லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அவருடைய அழுகையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது அந்த பெட்டில் போய் அப்படியே உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை தான் அப்படியே யோசிக்கிறாரு. அங்கிளுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியாக வராது. ஜங்குக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? இதை பார் ஜிமின், எனக்கு ஒரு வழி தெரியலடா. எத்தனை பேரை உனக்கு மேரேஜுக்கு பார்த்தாலும் அவன் கண்டிப்பாக எத்தனா ஒன்று பண்ணி அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுவான். மிரட்டியோ இல்லை பணம் கொடுத்தோ இல்லை டார்ச்சர் பண்ணியோ யாரும் அவன்கிட்ட இருக்க முடியாது ஜிமின். என் பையனோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. உன்னால் மட்டும்தான் ஜங்குக்கை சமாளிக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சின்ன வயசுலேருந்து நீயும் அவனும் ஒன்றா வளர்ந்துருக்கீங்க, அவனை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அங்கிள் அவன் மனசில் இன்னும் வயனு இருக்கிறான். அவனை மாதிரி நீயும் முட்டாளாக பேசாத ஜிமின். அவள் விட்டு போய் 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அவள் திரும்ப வருவாளா என்ன? அவளை பற்றி எதுவுமே தெரியல. நான் கூட விசாரிக்கலாம் சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முடியலை. அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும்போது இவனை அப்படி விட்டுற முடியுமா? ப்ளீஸ் ஜிமின், அவனை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும்ல, அவனை உன்னால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். எனக்கு ஒரு வழி தெரியல ஜிமின். அங்கிள் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னால் அவன் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான். அதான் நான் சொல்கிறேன், நீ அமைதியாக மட்டும் இரு, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் வருவான். அப்போ கூட நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அவனுக்காக அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி நீ ஆசைப்படுறதானே, சொல்லு. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. எனக்கு இது போதும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே என் பையனோட லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜிமினோட பேரண்ட்ஸ்டெல்லாம் பேசியிருந்துருப்பாரு ஜங்குக்கோட அப்பா. அவங்களுக்கும் ஹாப்பி தான். அதுதான் ஜிமின் வந்து இங்கே யோசிச்சுட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, நீ மச்சம் போதுண்டா, இதுக்கு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க. டே காய், நீ ஃப்ரெண்ட், அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ஆனால் இப்போது துரோகி என்னை ஏமாற்றிருக்கான். வலிக்குதுடா மச்சான். ஜிமினா என்னுடைய ஜிமினாடா, அவன் என்னை ஏமாற்றிருக்கான்டா. ஃபஸ்ட்டு அந்த வாயன், இப்போது இவன். ஏமாச்சான், எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க. நீயும் என்னை ஏமாத்துறியா? சொல்லுடா சொல்லு அப்படி சொல்லி இப்போ அவன் ஷர்ட்டை போட்டு அப்படி உலுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜங்கு கூட கை பிடிச்சிட்டு, மச்சான் நான் ஏன்டா உன்னை ஏமாற்ற போகிறேன், நீ எப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் நினைப்பேன். நீ இத்தனை வருஷமாக ட்ரிங்க் பண்ணாமல் இப்போ திடீர்னு வந்து நீ ஜிமினுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, அந்த ஜிமினா இப்போ இல்லைடா. என் ஜிமினாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், ஆனால் அந்த ஜிமின் இப்போ இல்லை. இவன் துரோகி, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை இவன்
அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரு. இதை ஃபஸ்ட்டு காயாலவே ஏற்றுக்க முடியல. காய்க்கு இது பெரிய ஷாக் தான். இப்போ தான் காய் ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. அதான் சொல்லியிருந்திருப்பேன்ல, காய்க்கு வந்து டவுட் வந்திருக்கும் ஜிமின் மேலே. ஜிமின் எங்கே ஜங்கோக்கா லவ் பண்ணுறானோ அப்படின்ட்டு. டே மச்சான், நான் ஒரு விஷயம் சொல்வேன், ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை ஜிமின் உன்னை லவ் பண்ணுறானா? என்ன என்ன சொல்கிற காய்? ஜிமின் என்னை லவ் பண்ணுறானா? ஆமாடா, நீ அன்னைக்கு வயனை பார்க்க போயிருந்தோம்ல. டே அதை பற்றி அந்த பேசுகிற டே இருறா, அதில் தான் விஷயமே இருக்குது. அப்போது நீ வயனோட சிக்ஸை கிஸ் பண்ணல. அப்போ சடனாக நான் ஜிமினோட ஃபேஸை பார்த்தேன்டா. அவன் டக்குன்னு தலையை கீழே குனிஞ்சிட்டான். அவருடைய கண் அப்படியே கலங்கி இருந்துச்சுடா. நான் பார்த்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து நீ நோட் பண்ணியா? அவருடைய ஃபேஸே ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன்டா, நீயும் வயனும் எப்போ மீட் பண்ணிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் க்ளோஸாக இருக்கிறீங்களோ, அப்போல்லாம் அவன் ஃபேஸ் சேடாக இருக்குடா. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அவனே லவ் பண்ணுறான் போல இருக்குது. அப்படி சொல்லும் போதே கையில் வச்சுருக்க கிளாஸை அங்கே ஜங்குக்கு அப்படியே உடைக்கிறாரு. டீ என்னடா பண்ணுற, கையெல்லாம் பிளிட்டு. ஓ, அதனால தான் அவன் என்னை மேரேஜ் பண்ணானா? லவ் பண்ணுறானா என்னைய? டே மச்சான், எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியாது. நான் யோசித்த வரைக்கும் தான் அவன்கிட்ட சொன்னேன். அப்படி இருந்தால் கூட என்னடா தப்பு இருக்குது? எல்லோரும் சொல்கிற மாதிரி ஃபைன் ஒன்று விட்டுட்டு போய் 10 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. மறுபடியும் அவன் என்ன உனக்கு தெரிய வரப்போறா. உனக்கும் வேறு யாரையும் பிடிக்கல. உனக்கு தான் ஜிம்மின்னா ரொம்ப பிடிக்கும்ல. உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அவன். உன்னை பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஜிமின் தான் அவனுக்கு கரெக்டாக இருப்பான்னு சொல்லி தோணுது. என்னை அவன் லவ் பண்ணுறானா அப்படி சொல்லி மறுபடியும் சொல்கிறாரு. டேய், காதில் வாங்குறியான்னு என்ன சொல்கிறேன்னு நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டல, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறாரு. சங்குக் அப்படி சொல்லி பின்னாடியே வந்து காய் வந்து போகிறாரு. ஓகேடா, இதோட இந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது டூரேஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அடுத்து நான் ஒன் ஷாட்டு எஃப்எஃப்லாம் போடுறனால என்னால் லாங்காக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலடா. நெக்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் லாங்காகவே போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, எப்பவும் போல் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கடா. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய வீடியோ வந்து ரீச் ஆகும். எப்பவும் போல் தான் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.